தம்பி வந்திருக்கிறவங்க வாங்க. ஒவ்வொரையும் ஓகே. ஓகே ஓகே. வந்திருக்கிறவங்க ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த யூடியூப்ல நீங்க இந்த இதை பார்த்து கொண்டிருப்பீங்களா? இந்த ஒன்றரை மெசேஜ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி என் தாழ்மையாக இருக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய மத்தியில என்னோட தகப்பனார் ரெவரண்ட் டாக்டர் ஆர் ஜான்துரை வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். ஒரு கௌரவமான வாழ்க்கை இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை என்னன்னா, நம்முடைய தேவன் ரொம்ப கௌரவமானவர். நம்முடைய தேவன் ரொம்ப கௌரவமானவர். தம்முடைய பிள்ளைகளையும் ரொம்ப கௌரவமா நடத்துவார். அவர் எப்பவுமே ஆனர் பண்றவர், ரொம்ப மரியாதையா நடத்துறவர். அவர் மரியாதைக்குரியவர். தம்முடைய பிள்ளைகளையுமே மரியாதையா நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அத நம்முடைய வாழ்க்கையில நாம விளங்கிக்கொள்ளணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் எப்பொழுதுமே ரொம்ப உங்களை கண்ணியமா நடத்துவார். நாளைக்கு முன்னாடி என்னுடைய ரெகுலர் ரீடிங்ல ஒரு நெபுகாத் நேச்சர் வந்து ஒரு ராஜாவை அரெஸ்ட் பண்ணி யோயாக்கீன்னு நினைக்கிறேன் பாபிலோனை கொண்டு போயிடுவான். கண்ணை பிடிங்கிடுவான். ஆனா அவன் இறந்த பிறகு இன்னொரு ராஜா வருவான். ரொம்ப நாள் கழிச்சு வருவான். அப்ப அதுல அவன் என்னன்னா 37 வருஷம் கழிச்சு அந்த ராஜாவுக்கு, இந்த ராஜா வந்து அவன் ராஜ குடும்பத்துல இருந்து வந்தவன், அதனால அவனை வந்து திரும்பவும் அவனை தன்னுடைய ஆசனத்துல உட்கார வச்சு, அதாவது தான் சாப்பிட்ற மேஜையில அவனை உட்கார வச்சு காலமெல்லாம் அவனுக்கு மானியம் கொடுத்தான். அடிமையா இருந்த ஒரு ராஜாவுக்கு கூட மானியம் கொடுத்தான்னு வாச்சேன். அப்ப உலகத்துல கூட ராஜாக்கள் வந்து இன்னொரு அடிமையான ராஜாவை கூட எவ்வளவு அந்த ஈக்குவல் ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு ஆண்டவர் ரட்சகருமா ஏற்றுக்கொண்டதுனால உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார் என்று எபேசியர் 2:6 பார்க்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். அவருக்கு அது தெரியும், நமக்கு தெரியுமாங்கிறது தான் பிரச்சனை. அத எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதுக்கு தேவன் என்னோட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அவர் என்னோட இருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த கான்சியஸ் எனக்கு எப்பொழுதும் வேணும். அதுதான் இங்க நம்ம சொல்ல வர்றது. அவர் என் அருகில இருக்கிறார், எனக்கு தூரமா இல்லை. 2 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம செகண்ட் கம்மிங்கை பத்தி எல்லாம் நிறைய பிரசங்க நம்ம கேட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கம்மிங்கே தெரியாத நேரத்துல கூட செகண்ட் கம்மிங் பத்தி நிறைய கேட்டிருக்கோம். அது என்ன எத்தனையோ வருஷம் கழிச்சு வரும்ன்ற மாதிரிலாம் நமக்கு இருக்கு. தேவன் சமீபமா இருக்காருன்னா கூட அந்த மாதிரி காலத்தையும் தூரத்தையும் நினைச்சிடுறாங்க. இல்ல, உன் அருகில இருக்கிறார். நீ செயல்படும் பொழுது தேவன் அருகில இருக்கிறார். நீங்க காலைல எழுந்தோன்னா கர்த்தாவே நீர் என்னோடு எழுந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஒரு பாட்டு, உம்மோடு அயர்வேன் உம்மோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு. உம்மோடு தான் நான் படுப்பேன், உம்மோடு எழுந்திருப்பேன்.
இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் தமக்குரிய கணத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அவர் நமக்கு திவ்ய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த டிவைன் நேச்சர் வாசிக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு, டிவைன் நேச்சர் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:4. அப்ப அந்த டிவைன் நேச்சரே எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு எப்பொழுதும் அவசியமா இருக்கு. டிவைன் நேச்சர். அந்த டிவைன் நேச்சருங்கிறது எப்படின்னா, தேவன் நம்மை ஆனர் பண்றாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியம் நம்ம விளக்கணும். அன்னைக்கு காலையில நான் ரொம்ப நாளாவே செபனியா 3:14 நான் மனப்பாடமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம ஓல்டு வெர்ஷன்ல, ஓவி வெர்ஷன்ல வாசிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு ஒரு பொது மொழிபெயர்ப்புல, கேத்தலிக் மொழிபெயர்ப்புல காலையில வாச்சேன். அது எப்படி இருக்குன்னா, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். எங்க இருக்கிறாரு? உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்ம ஓல்டு வெர்ஷன்ல. இதுல உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர். என்னதுங்க? அவர் மாவீரர். ஸ்பைடர் மேன் இல்ல, சூப்பர் மேன் இல்ல, ஹல்க் கிடையாது. இந்த சூப்பர் மேன் யாருன்னா இயேசுதான். நீங்க புது சிருஷ்டினா நீங்களுமே சூப்பர் மேன். நான் சொல்றது விளக்குதா? நீங்க சூப்பர் மேன் தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடுன்னு கர்த்தர் சொல்றாரு. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். இந்த வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. செபனியா 3:17 திருவிவிலியம் 95 டிரான்ஸ்லேஷன் ஆனது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர். அவர் மாவீரர். மீட்பு அளிப்பார். உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார். உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார். நீங்க தாங்க அவருடைய சந்தோஷம். வேற என்ன சொல்றது? நம்ம பிள்ளைங்க வெளியூருக்கு போயிட்டு வந்த உடனே, எங்கேயாவது போயிட்டு வந்த உடனே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல. அவங்கள பார்க்கறதுக்கு நமக்குள்ள எப்படி மகிழ்ச்சி இருக்குது. என் பேர பிள்ளையெல்லாம் வீடியோல பாக்குறப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அது பேசுதோ இல்லையோ, நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. தேவனும் உங்களை பார்க்கும் பொழுது அப்படி மகிழ்கிறார். அப்படிப்பட்ட தேவன். அவர் சொல்றாரு, அவர் மகிழ்ந்து களி கூறுவார். அவர் தம் அன்பினாலே உனக்கு புத்துயிர் அளிப்பார். பாருங்க, அவர் தம்முடைய அன்பினாலே உனக்கு புத்துயிர் அளிப்பார். இப்போ உங்க லைஃப்ல, உங்க காரியத்துல ஏதாவது அவரை பார்க்கும் பொழுது புத்துயிர் வந்துடும். சில நேரத்துல the very presence of our father, காலேஜில் படிக்கிறப்ப நம்ம அப்பா வந்து நமக்கு பீஸ் கட்ட வராருன்னா, அவர் வந்துட்டாருன்னாவே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எந்த பிள்ளையும் கவலைப்படுறதே கிடையாது. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கனப்படுத்துவேன், நீ என் பிள்ளை. பழைய ஏற்பாடுல செபனியா 3:14 கூட இனி நீ தீங்கு காணாதிருப்பாய்ங்கிறாரு. இனி நீ தீங்கை காணாதிருப்பார். அவர் சொல்றாரு, தம்முடைய அன்பினாலே உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். உன்னை குறித்து நீங்க தேவ வசனத்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 1:23 சொல்லுவது. நீங்க தேவனாலே பிறந்திருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்திருக்கிறீர்கள். அப்ப நீங்க வேற ஒரு ரகம். டிவைன் நேச்சர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டிவைன் நேச்சருக்கு ஹானர் இருக்கு.
ஒரு ஹானரபிள் லைஃபா இருக்கணும். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 வெளிப்படுத்தின விசேஷம் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆச்சாரிகளும் ஆக்கியிருக்கிறார். அந்த வசனத்துல தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நீங்க ராஜா, உங்களுக்குரிய அந்த ராஜான்னு உங்களுக்கு எப்பவுமே அந்த கான்சியஸ்ல அந்த சிந்தை இருந்தா எங்க போனாலும் உங்களுக்கு ஃபேவர் இருக்கும். உங்க வார்த்தைகள் அதிகாரமிக்கதாக இருக்கும். அதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றது, என்னுடைய டிவைன் நேச்சர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், உங்க பேர்ல நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். அப்புறம் சொல்ற அதுல பாத்தீங்கன்னா, நீங்க அவர் தேவன் பாருங்க, ஆடி பாடுவார்ன்னு இருக்கு பாருங்க. அவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினாலே உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாவே நமக்கு எப்படி சந்தோஷமோ, எவ்வளவு அதை காட்டிலும் தேவன் நம்மேலே அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். ஏன்னா நீங்க புது சிருஷ்டி. என்னைக்கு இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமா ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர்கள். லிவிங் பைபிள்ல இப்படி சொல்லுது. லிவிங் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீங்க மனுஷ வித்தனால பிறக்கல, தேவனுடைய வார்த்தையாகிய வித்துக்கு பிறந்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க தேவனாலே பிறந்தவர்கள். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது நீங்க மனுஷ சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். அப்ப அந்த ஒரு ஹானரபிள் லைஃப் நம்ம வாழும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப இதை எப்படி நம்ம ஹானரபிள் லைஃப் எப்படி நம்ம வாழ்க்கையில பார்க்கணும்னா, உலகம் பேசுற மாதிரி நம்ம பேசுறது கிடையாது. உலகம் பேசுற மாதிரி நம்ம பேசுறது கிடையாது. இப்ப நிறைய நேரத்துல இயேசு ஆண்டவர்கிட்ட வராங்க, வந்த உடனே என்ன கேட்குறாங்க, யூதர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, யோவான் 5:44 பாத்தீங்கன்னா, தேவனாலே மாத்திரம் ஒரு மகிமையை தேடாமல் ஒருவராலே ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இன்னைக்கு நம்ம மகிமையை மக்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்க்கிறோம். நாம நல்லா செஞ்சிருக்கோமா, நல்லா செஞ்சிருக்கோமா. ஆனா தேவன் எப்பொழுதுமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். அப்படி நம்ம எல்லா காரியத்தையும் மக்கள் மத்தியில இருந்து எதிர்பார்க்கறதுனால அந்த நம்ம தேவனை விசுவாசிக்க முடியாம போயிடுது. நாம மக்களை நேசிக்கிறோம், ஆனா நன்மைகள் தேவனிடத்திலிருந்து வரும். நம்ம தேவனுக்கு கொடுக்கிற இடத்த மனுஷர்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. நிறைய நேரத்துல என்கரேஜ்மெண்ட் ஒரு டானிக் டு த சோல். அதை நம்ம நல்லா விளங்கணும். நாம தேவனை போலவே மற்றவர்களை பார்க்கும் பொழுது தேவனை போலவே என்கரேஜ் பண்ணும். அதே நேரத்துல இந்த என்கரேஜ்மெண்ட்டை நாம தேவனை போல மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தேவனுடைய நேச்சர், அந்த வல்லமை அந்த இடத்துல வரும். இது ஒரு ஆவிக்குரிய ரகசியமா நான் அதை சொல்றேன். நிறைய பேர் தேவனை ஒருவனும் கண்டதில்லை, ஆனா உன்னை தேவனாக வைத்திருக்கிறார். தேவனுடைய அந்த என்ன சொல்றதுன்னா, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை மக்களுக்கு நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே கொண்டு செல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார்.
தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே பாவங்களற நம்ம கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அப்ப நாம நம்முடைய பொசிஷன் எப்படின்னா, இன்னொரு வார்த்தை கூட 1 கொரிந்தியர் 1:9 கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நாம் குமாரனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்று சொன்னேன், நீங்க என்னுடைய நண்பர்கள். சில நேரத்துல பெற்றோர்களோட நாம பேசி இருக்கிறத காட்டிலும் நண்பர்களோடு நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். இப்ப ஆண்டவருமே நீங்க ஆபிரகாம் கூட தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றாரு. அப்ப நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒண்ணுமே நமக்கு மறைக்க மாட்டார். அதை நாம நல்லா விளைக்கணும். ஒண்ணுமே மறைக்க மாட்டார். அவர் அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். செபனியா 3:17. காலையில் ஆண்டவர் எனக்கு அப்படி பேசினதுனாலதான் அந்த வசனத்தை சொல்றேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், அவர் மீட்பு அளிப்பார். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். He is dancing over you. எப்படி அவரு மகிழ்ச்சியா இருக்கிறார் பாருங்க உங்க மேல. இப்ப இந்த கான்பிடன்ஸ், இவர் என்னோட இருக்கிறார் என்ற அந்த அறிவு நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது அவரை போலவே பேச ஆரம்பிக்கிறோம். அவரை போலவே நம்ம பிஹேவியர் மாறிடுது. அவரை நாம போற இடத்துல எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. நம்ம போற இடத்தெல்லாம் அதிகாரம் வருகிறது. நாம போகிற இடத்துல எல்லாம் வியாதி பறந்து விடுகிறது. பிசாசின் கிரியைகள் நீங்கி போகிறது. இந்த கான்சியஸ்குள்ள நீங்களும் நானும் வரணும். அப்போ உன் எல்லை எங்கும் எப்பொழுதும் நிறைவு. சொல்லுங்க, உங்க எல்லை எங்கும் எப்பொழுதும் நிறைவு. உங்க வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நிறைவை தேவன் கட்டளையிடுவார். ஏன்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது நீங்கி போகும். அந்த நிறைவு இயேசு. நிறைவு, சம்பூர்ணம், பரிபூர்ணம், இதை உடைய தேவன் என்னோடு இருக்கிறார். ஒரு ஹானரபுள் லைஃப் நம்ம வாழ்க்கையில எப்ப ஹானர் குறையும்னு கேட்டீங்கன்னா, இவரு எனக்கு உதவி செஞ்சிருவாரு, அவரு என்னை சந்திச்சிருவாரு, அவரு எனக்கு இது பண்ணுவாரு. என்னைக்கு அந்த ட்ரஸ்ட் ஆண்டவர் விட்டு மனுஷன் மேல போகுதோ அங்க நம்ம விக்கிரகாரனா மாறி விடுறோம். பெரிய பெரிய கோயில்ல போய் விக்கிரகத்தை கும்பிடணும்னு அவசியம் இல்லை. பொருளாசை ஆகிய விக்கிரகாரன் பைபிள் இருக்கு. நம்முடைய ஆசை, உன்னை என்று எனக்கு வேற ஒன்றும் இல்லை, நீரே என்னுடைய ஆசையா இருக்கிறது. இவர்கிட்ட வரும் பொழுது வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கனமும் மகிமையும் நமக்கு வருகிறது. இந்த கனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்றார். யோவான் 17 கூட ஏசாண்டவர் ஜெபிச்சப்போ, நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கும் கொடுத்தேங்கிறார். பிதாவை பார்த்து அவர் ஜெபம் பண்ணும் பொழுது, பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறோம், நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேங்கிறார். பாருங்க, அந்த இவர்கள் மூலமா இந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்தவர்களுக்கும் இது உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை தான் ஜெபந்தான். சீசரில் சொன்னாங்க, சீசரில் சொன்னதை நமக்கு சொன்னாங்க. நமக்கும் இந்த மகிமையை தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த ஹானரை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால ஒரு ஹானரபுள் லைஃப் நம்ம வாழணும்.
நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, புலி பசித்தாலும் புல்லை திங்காது இல்ல, புலி பசித்தாலும் புல்லை திங்காது. நம்மை போஷிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். போஷிக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நிறைவு இருக்கும். எல்லா பகுதியிலும் நிறைவு இருக்கும். சம்பூர்ணமான தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். ஒரு ஹானரபிள் லைஃப் உங்களோட இருக்கும். நீங்க நீங்க இவர் என்னோட வராரு, இவர் என்னோட வராருன்ட்டு நீங்க உங்க ஆபீஸ்க்கு போங்க. உங்க வேலை ஸ்தலத்துல இவர் என்னோட வராருன்னு சொல்லி, ஏசு என்னோட வராருன்னு போங்க. அந்த கான்சியஸ நீங்க கொண்டு வாங்க. வெளியே போய் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி பீத்தி சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்க மனதுல நினைச்சா அவர் உங்களோட வந்து உங்களுக்கு வெளியேற்பாரு. அவங்களுக்குள்ள ஒரு தெரியும், இந்த மனுஷன் வந்துட்டு போன பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள்ன்றாங்க. இந்த மனுஷன் ஒரு வேலை செஞ்சா எல்லாம் ரொம்ப சக்சஸா நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை சொல்றத நீங்க பாப்பீங்க. நிச்சயமா அது நடக்கும். ஒரு ஹானரபிள் லைஃபுக்குள்ளதான் அவங்கள அவர் நடத்த விரும்புகிறார். சங்கீதம் 26:8 நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் சங்கீதம் 26:8 26:8 கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இது தமிழ்ல இப்படி இருக்கு. இங்கிலீஷ்ல, லார்ட் ஐ ஹவ் லவ் த ஹேபிடேஷன் ஆஃப் தை ஹவுஸ் and the place where thy honor dwelleth. அங்க என்ன சொல்றேன், மகிமைன்னு இதுல போட்டிருக்கு தமிழ்ல. அந்த ஹானர், இந்த மகிமையை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நாம கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது அந்த ஹானர் இருக்கும். அதை தான் இங்க சொல்ல வரேன். நீங்க வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ண போற இடத்துல, டீல் பேச போறப்ப இந்த ஹானர் உங்களுக்கு உண்டாயிருக்கும், இந்த ஃபேவர் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதனாலதான் அவன் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். பாரு, நம்ம எதை வாஞ்சிக்கிறோம்? தேவனை நினைக்கும், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு வரைந்து நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். மகா பெரிய காரியங்களை உங்க மத்தியில செய்வாரு. நாம என்ன நினைக்க கூடாது, எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் உங்களோட இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறோம்னா, சரிப்பா எல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க, நமக்கும் வயசாகி போச்சு, பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேர பிள்ளைய பார்த்தாச்சு, வயசாகி போச்சுன்னு நினைக்கிறப்ப அந்த வயசாகி போனதுக்காக உலகத்துல நடக்கிற எல்லா தீமைகளும் நமக்கு நம்ம கதவை திறந்து கொடுத்துருவோம். அப்போ 1 யோவான் 4:17 அவர் இருந்த வண்ணமாகவே இந்த பூமியிலே இப்பொழுதும் நாம் இருக்கிறோம். அவருக்கு 33 வயசு, உங்களுக்கும் 33 வயசு தான். இப்போ உங்க ஆவிக்கு 33 வயசு. உங்க சரீர என்ன சொல்ல போனா, நீங்க இப்போ எனக்கு 68 வயசு, நான் 25 வயசுல ரசிக்கப்பட்டானா 25 வயசுல தான் நான் பானகன். நான் இப்போ அந்த மாதிரி கணக்கு பார்த்தாலும் என் சரீரத்துக்கு கம்மி தான் வயசு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசுனா 33 வயசு தான். இந்த பூமியில எல்லா நாட்களும் கான்சியஸா, ஆரோக்கியமா, பலனா அநேகருக்கு நன்மை செய்ய முடியாது. பவுல் அதை தான் சொல்றாரு. இந்த உலகத்துல நிறைய பிச்சல் புடுங்கல் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எவ்வளவு சொல்லியுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்துடலாமான்னு நினைக்கிறேன், அங்க போய் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்றாரு வேற. ஆனா அங்க போய் என்ன பிரயோஜனம்? இங்க இருந்தாதான் உங்களுக்கு நான் ஏதாவது நன்மை செய்வேன். இப்ப நம்ம வாழ்வியல் நோக்கமே மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது.
மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்றது. இதுதான் ஒரு ஆனரபிள் லைஃப். நம்ம வாழ்க்கையில ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. உங்க வாழ்க்கை இந்த நாள்ல இருந்து நீங்க நல்லா நினைச்சீங்க, உங்க வாழ்க்கை ஒரு மகிமைகரமான நாளா இருக்கும். வாழ்க்கை மகிமைகரமாக இருக்கும். ஒரு கௌரவமான லைஃபை வாழ்வீங்க. கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. கடனுக்கு கடன் கேட்டு போக மாட்டீங்க. கடன் கொடுக்கறவளா இருப்பீங்க. நீங்க சொன்னா ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். நீங்க ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது, தேவன் என்னோடு இருந்து பேசுகிறாருன்ற அந்த கான்சியஸ்ல, அந்த மனநிலைமையில நீங்க வரும் பொழுது, இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு முதலாவது அந்த நன்மை போகும். இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு சமாதானம் வரும்னு சொல்லி ஜனங்க தேடி வருவாங்க. சகரியால கூட இப்படி ஒரு வசனம் இருக்கு. யூதர்களை பார்த்து அந்த நாட்கள்ல 10 பேர் வந்து அவன் அங்கேயே பிடிச்சி, எங்களை கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அப்ப நீங்க உள்ளத்துல யூதனா இருக்கிறோம், தேவனை துதிக்கிறவங்களா இருக்கும். யூதனா தேவனை துதிக்கிறவன். துதித்தலுதே இன்பமானது. உங்க வாழ்க்கை துதி நிறைந்ததாக இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற காரியம் தான். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு ஹானரபிள் லைஃப் உங்க நீங்க லீட் பண்ணுவீங்க. இந்த ஹானரை முதலாவது நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகள், இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும் நினைக்க கூடாது. அவனை ஆனர் பண்ணும் பொழுது அவன் ஆனரபிளா வளருவான். இங்கிலாந்து ராஜாவுடைய பிள்ளையா இருந்தா அவனுக்கு வெளியே போறப்ப எல்லா மிலிட்டரியும் போவாங்க, எல்லா இதாகவும் போகும். இன்னைக்கு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க போற இடங்கள்லாம் தேவதூதல் வருவாங்க அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனாய் பிரியமா இருக்க கூடாது. நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தின் சகல தீமைகளுக்கும் தப்புவிக்கப்படுவீர்கள். அதனால இப்படிப்பட்ட சிந்தையாய் நாம் இருக்க கடவுள்னு வேதத்துல சொல்லுது. எப்படிப்பட்ட சிந்தை? தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ராஜா வீட்டுக்குள்ள. ரொம்ப நாளைக்கு முன்னே திருச்சிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்ப ஒருத்தன் பஸ்ல சினிமா பாட்டு ஏதோ ஒண்ணு போட்டான். நான் யாரு, நான் ராஜான்னு. எனக்கு வித்தியாசமா இருந்தது. நம்ம பாட வேண்டிய பாட்டெல்லாம் இவங்க பாடுறாங்களே அப்படின்னு. நான் யாரு, நான் ராஜா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க ராஜான்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஹானரபிள் லைஃப் இருக்கும். அதே நேரத்துல நாம ராஜான்னு பெருமை பிடிச்சு, அவமானம் பிடிச்சு, ரொம்ப கர்வம் பிடிச்சவர்களா இருக்கிறது இல்ல. இயேசுவை போல அவர் தேவனுக்கு சமமாக இருந்தத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமை ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி பூமியில வந்தார். இப்பவுமே வானத்தையும் பூமி உண்டாக்கின ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர், நம்மை மீட்க முடியாத கீழே வந்தார். இப்பொழுதும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், திரும்ப வாசிக்கிறேன். அந்த கேத்தலிக் வெர்ஷனை, செபனியா 3:17. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினாலே உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். You are the joy of the Lord. நீங்க தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவங்க. நீங்க அவருடைய வார்த்தையினால பிறந்திருக்கீங்க. எல்லாம் இயேசு என்ற அந்த புண்ணிய நாமத்தினால நமக்கு உண்டான காரியமா இருக்கு. அதனால ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் உங்களை நடத்துவார். எப்பொழுது இந்த சிந்தையா இருங்கள். இப்படியே பட்ட சிந்தை உடையவளா இருங்க. நம்ம மனுஷரால வரும் மகிமையை தேடுறதில்ல. தேவன் நம்மை எப்பொழுதும் கனப்படுத்தவும், உயர்ந்த இடங்கள்ல நம்ம வைக்கவும் அவரு ஆர்வம் உள்ளவராக. உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த இடங்கள்ல இருக்கிறத நீங்க பார்த்தீர்கள், மகிழ்வீர்கள்.
ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் அந்த ரட்சிப்பு மேன்மையான காரியம். உங்க பிள்ளைங்க துக்கமா இருந்தா, உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உங்களுக்கு துக்கம், உங்களுக்கு துக்கம்னா ஆண்டவருக்கு துக்கம். ஆண்டவர் அவரால் கூடாது ஒன்றும் இல்லை, உங்க மேல மகிழ்ந்து கழிவுறார். இப்படிப்பட்ட சிந்தையா இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவரா இருக்கும் பொழுது, தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம வண்டியோ காரோ எடுத்தா கூட என்னுடைய பாதை ராஜபாதை அப்படின்னா தேவதூதர்கள் வந்து அங்க வேலை செய்வாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, பார்த்து போடா முட்டிக்காதே அப்படிம்பாங்க. அந்த முட்டிக்காதன்றதுதான் வேலை செய்யும். ஆனா என் பாதை ராஜபாதை அப்படின்னு சொன்னா தேவதூதல் வந்து இறங்கி இருப்பாங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கர்த்தர் தம்முடையவர்களை கனப்படுத்துகிறார். ஒரு கௌரவமான வாழ்க்கைக்குள்ள உங்களை நடத்துவார். தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்குது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். விசேஷித்த விதமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறத நீங்க பார்ப்பீர்கள். நிச்சயமா அதை இன்னைக்கு பார்ப்பீங்க. இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு ராஜரீகமான காரியம் நடக்கும். 1 பேதுரு 2:9 நமக்கு இப்படி சொல்லுவேன், நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறீர்கள். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கௌரவம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். முதலாவது இந்த சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் உலகத்தின் முடிவு வரையும் அவர் நம்மோட தான் இருக்காரு, நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு. அவரை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அவரை அந்த விசுவாசத்துல அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு நன்மையா நேரிடுறத பார்ப்பீங்க. நிறைவு உண்டாயிருக்கும், சம்பூர்ணம் உண்டாயிருக்கும், பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஷேகே பராபி அங்கரபா லீமா கரபி அங்கரபா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு கௌரவமான வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதற்காக முதல் சோத்திரம். பூர்ண கிருபை சம்பூர்ணத்தின் தேவன் உங்களுடைய மக்களை இந்த ஜூம் மீட்டிங்ல வந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உன் எல்லையெங்கும் பரிசுத்தம் என்று நான் சொல்லுகிறேன். உன் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நான் வெற்றி என்று எழுதியிருக்கிறேன். உன் நெற்றியில வெற்றி என்று எழுதியிருக்கிறேன். நீ எனக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறேன். உத்தமமானவைகளையே நீங்கள் பேசுவீர்கள். உத்தமமானவைகள். நீங்க ராஜாவா இருக்கிறதுனால இவனுக்கு பயந்து அவனுக்கு பயந்து பொய் பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு விசேஷித்த தைரியம் இருக்கும். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியநாதர் இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் மிகுந்த தைரியம் உள்ள மக்களாக இருப்பீர்கள். எல்லா நன்மைகளையும் நீங்கள் ஈர்த்துக் கொள்வீர்கள். இயேசு ஆண்டவர் தான் உங்களுடைய கவர்ச்சி நாயகன். எல்லா நன்மைகளையும் நீங்கள் கவர்ந்து இழுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கௌரவமான வாழ்க்கைக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை நீ நடத்துவதற்காக உமக்கு நன்றி. முழு குடும்பம், இந்த கேட்கிறவர்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் நன்மைகள் இப்பொழுது உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்காக உமக்கு நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. God bless you all.